கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறுநூதியும் போன்ற நிலையில் அடைவனும் வந்தார். நீ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8வது வாசிக்கல. டைம் ஆயிடுச்சு. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 19:8 வசனம். நாம் சந்தோஷப்பட்டு 7வது வசனம் முதல் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்படா இந்த 8வது வசனத்துக்குரிய நிலை பழைய ஏற்பாட்டில் இருந்ததா. ஆரோன் அவன் பிரதான ஆசாரியன். ஆரோன் தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய அவன் அணிந்து கொள்ளும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படியான வஸ்திரம். அந்த வஸ்திரம் ஏபோத் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்களே. அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வது வசனம் 5-6. அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பரம் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை இப்போ ஆரோன் சரீரத்தை அணிந்து கொள்ளக்கூடிய அங்கி இருப்பாருங்களே, அதுதான் 5வது வசனத்தின்படி அந்த நிலையில் அந்த சமய கடந்து கொண்டிருக்கிறபடியால் நான் சுருக்கமாக நாம் தியானம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. 5வது வசனத்தின்படி ஆரோன் பிரதான ஆசாரியன் அவன் அணிந்து கொள்ளும்படியான அங்கி 5வது வசனத்தின்படியாய் அது பொன் இலை நூல், இலைனா நூல், பொன் நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இந்த 5 நூல்களால் அது அங்கியாக நெய்யப்பட்டு அதுதான் ஆரோன் அணிந்து கொண்டிருக்கிற ஆசாரித்துவத்தின் வேலையில. அதுக்கு இந்த அங்கிக்கு மேல இது சாதாரண ஆசாரித்துவம். ஆசாரித்துவத்துக்குரிய அங்கியது 5வது வசனம். இந்த அங்கிக்கு மேல ஏபோத் வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு சில சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவரன்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க நீண்ட அங்கி போட்டிருப்பாங்க, வெள்ளை அங்கி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலங்க இந்த லினன் துணியில மேல் வஸ்திரம் போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களே, மெல்லிய வஸ்திரமா இருக்கும். மணவாட்டி அதான் சொல்றார், சுத்த பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அதான் இளநீல நூல். நாம் புரிஞ்சுக்கிற சொன்னா மெல்லிய, அதாவது நீ பார்த்தீங்கன்னா அந்த துணியில இப்படி வச்சு பார்த்தோம், வெளியே இருக்கிறத நாம் கண்ணால பார்க்க முடியும். மெல்லிய வஸ்திரம் அது. இந்த சீசர் ரெவரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிக்கு மேல அதை போட்டிருப்பாங்க. 2 கையில கீழே அந்த வஸ்திரம் தொங்கும் இருக்கட்டும். இந்த பிரதான ஆசாரியத்துவத்து வஸ்திரத்துக்கு மேலே இந்த ஏபோத் வஸ்திரம் தரிக்கப்படணும். இப்ப நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டோம். எசையா 61:10 படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். எசையா 61:3 நான் என் மகிமைக்கு நாட்டின என் நீதியின் விருட்சங்கள் அடப்படும். ஆக ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து இருக்கிறோம். கிருபின் காலத்தின்படி அதான் ஒயிட்டோன் ஜெயம் சாத்தான் தோற்கடித்தவர்கள் ஜெயம் பெற்றவர்களுக்குரிய அடையாளமே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்ற சத்தியத்தின்படி நாம் ஒயிட்டன் வீட்டில் இருக்கிறோம். இதுக்கு மேல மனவாட்டியான தகுதி அடையணும்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேலே நாம் ஏபோத் வஸ்திரம் அணிய வேண்டும். அந்த ஏபோத் வஸ்திரம் என்றால் பழையற்பாட்டிய நியமத்தின்படி பாருங்க 6வது வசனம். ஏபோத்தை பொன்னினாலும், 2வது அது பொன் நூல், பொன் நூலில் இருக்கு பாருங்களேன், அந்த பொன் நூல் இருக்கணும். 2வது இள நீல நூல், 3வது இரத்தாம்பர நூல், 4வது சிவப்பு நூல், 5வது திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இந்த 5 நூல்களும் ஒன்றாக நெய்யப்பட்ட
அந்த வஸ்திரம் தான் ஏபோத் வஸ்திரம். இதனுடைய அர்த்தம் என்னங்க? இப்போ ஏபோத் வஸ்திரம் முதலாவது பொன்னினாலே பொன் நூல் அதுல இணைந்திருக்கும். அப்படின்னா பொன் என்பது ராஜா, தெய்வீகம். நம்ம ஏசப்பாவுக்கு லூக்கா மத்திய 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து இருக்கிறோம். 3 சாஸ்திரில பொன்னை அவர்களுக்கு காணிக்கை, வெள்ளை போலத்தை காணிக்கை, தூபவர்க்கத்தை காணிக்கை படைச்சாங்க இல்லையா? அப்படின்னா அந்த மகிமின் மகாராஜா மனுக்குலத்திற்கு கிருபாதார வழிமூலமாய் கொடுக்க அவர் பரந்த நோக்கம் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை ராஜாக்களாக்கணும், ராஜாக்களாக்கணும். நீ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாசியம் தயவுக்கு அவசிய. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ள. இப்பொழுது அருமை ரட்சகர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் ஆக அன்பு பிதா ரட்சகராக மனுக்குலத்திற்காக பிறந்தார் என்றால் அவர் யார்? ராஜாதி ராஜா. இந்த சாஸ்திரியில் போய் ஏறுவது என்ன கேட்கிறாங்க? யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ 3 சாஸ்திரிகள் பொன்னை பலியா காணிக்க படைச்சாங்கன்னா ராஜாதி ராஜா இவர். நீ எபிரேயர் 7ஆம் வாசித்தா மெலிகிசேதேக்கின் முறைமையின்படி இவர் என்றென்றைக்கும் நித்திய ஆசாரியராய் இருக்கிறார். எபிரேயர் டைம் ஆயிட்டதுனால சுருக்கமா நாம் தியானம் செய்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வாசிங்களேன். 2-3 வசனங்கள். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அருமை ரட்சகர், மெல்கிசேதேக்கு முறைப்படி அருமை ரட்சகரும் என்றென்றைக்கும் ஆசாரியத்துவத்துக்கு உரியவராய் இருக்கிறார். 11ஆம் வசனம் வாசிங்கள. 11-12. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தால் அல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? 24ஆம் வசனம். இவரும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரித்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 26ஆம் வசனம். பரிசுத்தமும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ இவர் ராஜா என்பதற்கு 3 வாசாசில் பொன்னை காணிக்க படைத்தார்கள். இரண்டாவதாக தூபவர்க்கம் என்பது அவர் ஆசாரியர். வேதத்திலே நாம் அந்த யாத்திரை 28-6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீலம் நிறமான அந்த ஏபத்து வஸ்திரம் பொன் இலையினால் அது நெய்யப்பட்டிருக்கும். நீல நிற நூலால் அது நெய்யப்பட்டிருக்கும். நீலம் என்பது இவர் சீயோனின் அதிபதி. 3வதாக ரத்தாமர நூல் அதுல இணைக்கப்பட்டிருக்கும். ரத்தாமர நூல் என்பது ராஜரீகத்தை உடையவர். 4வது சிவப்பு நூல் என்பது அவர் தன்னை கிருபாதார பலியாய் படைத்துக் கொண்டவர். 5 என்பது மெல்லிய பஞ்சு நூல் என்பது ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்ற மெல்லிய பஞ்சு நூல் முடிவான ரட்சிப்பை ஒரு அணிந்து கொண்டு மனவாட்டியான தகுதியை அடைய வேண்டும் என்றால் சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவள் தரித்துக் கொடுக்கப்பட்டது என்றால்
அவள் மணவாளனை சந்திக்க ஆயத்தம் அடைஞ்சிட்டா என்பதற்கு, அவள் அடைந்த முடிவான ரட்சிப்பை உடையவளாய் இருக்கிறாள் என்பதற்கு அவள் ராஜாதி ராஜாவுடைய அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறவளாய் தகுதி அடைய வேண்டும். அவரோடு இருப்பவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். நீ ராஜாக்கள் ஆசாலுமாக்கினீரே, நாங்கள் பூமியில் 1000 வருடம் ஆசால்வோம் புதுப்பாட்டை பாடினார்கள். இரண்டாவது நீளம், சீயோனின் ஆசாரியத்துவத்துக்குடையவர்கள். அதைத்தான் அவங்க தூபவர்க்கத்தை, தூப கலசத்தை பலியாய், தூபவர்க்கத்தை பலியாய் கொடுத்து காணிக்கை கொடுத்தார்கள். அவர் பிரதான ஆசாரியர், நித்திய ஆசாரியர். மூன்றாவது ஏபோத் என்ற வஸ்திரத்திலே பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இயேசு ராஜா கிருபாதார பலியாய் தன்னை படைத்துக் கொண்டார். அந்த ஏபோத் வஸ்திரத்திலே தன்னையே ஜீவபடியா ஒப்பு கொடு, ரோமர் 12 வாசிக்கிறோம். உங்களை ஜீவபடியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்றார். அப்ப சிவப்பு நூல் என்றால் ஆண்டவருக்கு நிலைமை முற்றிலும் தத்துவம் செய்து கொண்ட, நீங்கள் உங்களுடையவர் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஒருவன் எனக்கு ஊழியக்காரனாய் இருந்தால் அவனை தேவன் கனம் பண்ணுவார். முற்றிலுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட, ஜீவனுடைய அர்ப்பணித்துக் கொண்டவர்களுடைய நிறைவான ரட்சிப்பு தான் மனவாட்டி. மூன்றாவது ரத்தாம்பரம், ஆசாரித்துவம், ஆசாரியர்களாயிருக்க. அப்போ பொன், சாஸ்திரி படைத்தது பொன்னை. இயேசு ராஜா, அவர் ராஜாதி ராஜா என்பதை அறிவிக்க அவர் பிரதான ஆசாரியர் என்பதற்கு இங்கே நீல நூல் மணவாட்டிக்கு அறிவிக்கப்பட்டது நிமித்தமாய் அவள் எங்களை ராஜாக்கள் ஆசாரியமாக்கினீரே என்று நான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். எங்களை ராஜாக்கள் ஆக்கினீரே, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்றெல்லாம் வாசிக்கிறோம். மூன்றாவது வெள்ளை போலம், பூரண பரிசுத்தம் உடையவர்கள், பூரண பரிசுத்தவான்கள். அதைத்தான் சகோதரிக்கு, எஸ்தர் சகோதரிக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாங்க. பாருங்களேன், லேவியர் 20ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 26 வாசிங்களேன். ஹல்லேலூயா. 7, 8 வாசிங்க. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. லேவியர் 20ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 26. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமை இரட்சகருடைய பாதத்திலே வெள்ளை போடத்தை காணிக்க படைத்தார்கள் என்றால் பூர்ண பரிசுத்தம். இந்த மகாராஜா உன்னில் பறப்பது பரிசுத்தம் உள்ளது, ஆகினால் அது தேவகுமார் என்னப்படும். அவருடைய மனமாட்டியானவளும் பூர்ண ரூபவதி. உணவு பாட்டிலே 6 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூர்ண ரூபவதியே, பழுது ஒன்றும் இல்லாதவளே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் இதே சத்தியம் சொல்லப்படுதுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறார் இவன கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம அருமையான அன்பின் ஆண்டவர் மனவாளனாக வர இருக்கிறபடினாலே அவருடைய மனவாட்டியானவளுக்கு பழைய ஏற்பாட்டு கால ரட்சிப்பு அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசன ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு அல்ல. பழைய ஏற்பாட்டு கால ரட்சிப்பு என்பது அந்த ப்ராபசிஸ் எல்லாமே முடிவான ரட்சிப்புக்குரியவர்களுக்கென்று அது அறிவிக்கப்பட்டது.